நாராயண நாராயண வணங்குகிறேன் மகாதேவா. எங்களை தரிசிக்க வந்ததன் நோக்கம் என்ன நாரதா? எனக்கு ஒரு ஞான பழம் கிடைத்தது. அதை இந்த உலகை காத்தருளும் உமக்கு காணிக்கையாக்கவே வந்தேன். அட்டகாசம். இன்று இந்த பழத்தை வைத்து உன் விளையாட்டா? தேவி, நீ என்னில் பாதி, ஆகவே நீ இந்த பழத்தை சாப்பிடு. நம் குழந்தைகள் விநாயகர் மற்றும் முருகன் இருவருக்கும் பகிர்ந்து அளிக்கலாம் சுவாமி. அம்மையே, இந்த பழத்தை ஒருவர் மட்டுமே தனித்து உண்ண வேண்டும். வணக்கம் அம்மையே, வணக்கம். தந்தையே, எங்கள் இருவரையும் ஆசீர்வதியுங்கள். நாரதர் விளையாட்டை கேட்டோம். நான் தான் மூத்த பிள்ளை. பழம் எனக்கே. இளையவனான நானே உங்கள் செல்லப்பிள்ளை. ஆதலால் பழம் எனக்கே. உங்கள் இருவருக்கும் ஒரு போட்டி. யார் இந்த உலகை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த ஞான பழத்தை நாங்கள் அளிப்போம். நான் இப்போதே புறப்படுகின்றேன். அம்மையே, எனக்கு ஒரு சந்தேகம். மகனாகிய எனக்கு தாய் தந்தையே உலகம் அல்லவா? ஆம் விநாயகா. உங்கள் இருவரையும் சுற்றினால் உலகத்தை சுற்றியது போல் அல்லவா? விநாயகர் தாய் தந்தை இருவரையும் சுற்றி வந்து பழத்தை பெறுகிறார். அந்நேரத்தில் உலகையே சுற்றி வந்த முருகன் விநாயகர் கையில் பழம் இருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறார். இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று எண்ணி பழத்தை அண்ணனுக்கு அழித்து விட்டீர்கள். நான் இனிமேல் இங்கு இருக்கப் போவதில்லை. பூலோகத்தில் எனக்கென்று ஒரு சாம்ராஜ்யம் அமைத்து அங்கு வரும் பக்தர்களை சந்திக்கப் போகின்றேன். வணக்கம், வருகிறேன். முருகன் ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் அருள் பாலிக்கின்றார்.